எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீகி தமிழா. ஸோ நீங்கள் வந்து என்ன சோஷியல் மீடியாவில் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து டெக் யூடியூப் மட்டும் பண்ணுறது இல்லைங்க, அது இல்லாமல் ஃபுல் டைமாக வந்து ஃபோட்டோகிராஃபியும் நான் வந்து பண்ணுறேங்க. ஸோ வெட்டிங் ஷூட்ஸ், ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி எல்லா விதமான ஃபோட்டோகிராஃபியும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு 4 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ நம்ம வந்து ஒரு 10 TB Seagate ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம வாங்கியிருப்போம். அதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ மாதிரி நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு அந்த 10 TB ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 16 TB Seagate எக்ஸ்பான்ஷன் டிரைவ் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Seagate 16 TB எக்ஸ்பான்ஷன் டிரைவோட அன்பாக்சிங், ஸ்பீட் டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம். ஸோ இதான் நமக்கு வந்து Seagate எக்ஸ்பான்ஷன் டிரைவோட ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து 16 TB அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் அந்த ரெஸ்கியூ சாஃப்ட்வேரும் நமக்கு வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பிசி அண்ட் மேக், அதாவது விண்டோஸ்க்கும் மேக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு வந்து நமக்கு போட்டிருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட HDD வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் நரைச்சோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக சின்னதாக இருக்குது. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட லெஸ்ஸாக இருக்குது. அதாவது என் பழைய ஹார்ட் டிஸ்க் கூட கொஞ்சம் சின்னதாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு யூனிவர்சல் அடாப்டர். அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நமக்கு வந்து இன்டர்நேஷனல் இந்த சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஃப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு USB 3 மைக்ரோ பி USB கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஹார்ட் டிஸ்கோட ஒரு ஓவர்வியூவை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சின்னதாகவே இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதோட அதே சமயத்தில் வெயிட் எனக்கு வந்து லைட்டாக இருக்குது. அதே சமயத்தில் எனக்கு வந்து எல்லா சைடும் கொஞ்சம் வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக நல்ல விஷயம். என்னோட பழைய ஹார்ட் டிஸ்கில் அவ்வளோவா வென்ஸ் வந்து இல்லை, ஆனால் இதில் வந்து கொஞ்சம் நல்லா வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நமக்கு அந்த வைக்கிறதுக்கு ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த வந்து மைக்ரோ பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் போர்ட்டும் நமக்கு வந்து இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹார்ட் டிஸ்கோட ஸ்பீட் டெஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கோட வந்து நான் கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட பழைய அந்த 10 TB ஹார்ட் டிஸ்க். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 750 GB மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 10 TB வந்து முடிய போகுது. இப்போ வந்து நான் USB 3 போர்ட்டில் என்னோட எக்ஸ்பான்ஷன் டிரைவ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. 16 TB அப்படின்னு சொல்லி காட்டுது. நீங்களே பார்க்கலாம், நமக்கு வந்து 16 TB அவைலபிள் அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ இப்போ வந்து ஒருவேளை நீங்கள் வந்து மேக் வச்சுக்கிட்டு இந்த டிரைவ் வந்து வாங்கினீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நான் கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்தியாவில் வாங்கும்போது அது வந்து NTFS ஃபார்மேட்டில் வந்து வருது. ஸோ என்னோட பழைய இது வந்து நான் இந்தியாவில் வாங்கினேன். ஸோ NTFS ஃபார்மேட்டில் தான் வந்துச்சு. எனக்கு என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கில் வந்து யூஸ் பண்ணும்போது அப்போ வந்து நான் ஃபார்மேட் பண்ணாமல் அப்படியே வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேக்கில் வந்து NTFS ஃபார்மேட் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாத, வெறும் ரீட் ஒன்லி தான் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் நான் வந்து அதை வந்து ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கில் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ சாஃப்ட்வேர் வந்து சப்போர்ட் பண்ணாத போது என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல, டேட்டா வந்து காப்பியே பண்ண முடியல. ஏன்னா ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 TB கிட்ட டேட்டா இருந்துச்சு. அந்த டேட்டாவை என்னால் வந்து ஃபார்மேட் பண்ண முடியல. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஎஸில் வாங்கினால எக்ஸ்பேர்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து இந்தியாவில் வாங்கி மேக்கில் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை வந்து எக்ஸ்பேர்ட்டுக்கு வந்து ஃபார்மேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் இல்லாமல் நீங்கள் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விண்டோஸில் யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து ஃபார்மேட்டே பண்ண தேவையில்ல, NTFSலேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ரோ டிப். கண்டிப்பாக மேக் யூஸ் பண்ணுறது தான் எக்ஸ்பேர்ட் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீட் டெஸ்ட் வந்து பண்ணலாம். ஸோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 220 ஒரு 300 MBPS வந்து நம்ம ஸ்பீட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ டிரைவ் வந்து நம்ம செலக்ட் வந்து பண்ணலாம். என்னோட பழைய Seagate டிரைவ் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதே ஸ்பீட் தான் நமக்கு வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ இதுலையும் நான் வந்து அவ்வளோதான் ஸ்பீட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ரைட் ஸ்பீட் வந்து நம்ம சொன்னபடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 230 மேக்ஸிமமாக வந்து தோடுது. இவ்வளோ தாங்க நானும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ இந்த ஸ்பீட் வந்து மோஸ்ட்டாக வந்து எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் மோஸ்ட்டாக இதில் வந்து ரா ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ எதை எடிட் பண்ணுறனோ அது வந்து என்னோட மேக்குள்ளே தான் வந்து ஸ்டோர் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பேக்கப் டிரைவ் மாதிரி தான் இதை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ரீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 280 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் நமக்கு வந்து மேக்ஸிமமாக வந்து 255 கிட்ட வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரீட் ஸ்பீட்ஸும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பேக்கப் டிரைவாக யூஸ் பண்ணும்போது இதுக்கு மேலே எனக்கு வந்து ஸ்பீட்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படாது. நமக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்தாலே போதும். ஸோ 258 வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஸ்பீட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்களே அன்பாக்சிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீட் டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்பீடே கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 250 to 300 எம்பிபிஎஸ் கிட்ட வந்து நமக்கு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீச் வந்து கொடுக்குது. இதுதான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஸ்பீடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட இருக்க அந்த 10 டிபி ஹார்ட் டிஸ்க்கும் கிட்டத்தட்ட அதே ஸ்பீட் தான் கொடுக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா 16 டிபி ஹார்ட் டிஸ்க்கும் நம்மளுக்கு வந்து இதே தான் கொடுக்குது. மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இதில் எதுவுமே பேசுறதுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல பில் குவாலிட்டி. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 4 வருஷமாக இதே Seagate ஹார்ட் டிஸ்க் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதனால தான் நான் திருப்பி வந்து Seagate தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக வர்த் ஃபார் மணி அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% வர்த் ஃபார் மணி அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக நான் வந்து பேசி ஆகணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைசிங். ஸோ ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 16 டிபி வந்து நான் யூஎஸ்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ யூஎஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து இதோட விலை வந்து நம்மளுக்கு $265 வந்து நான் பர்ச்சேஸ் வந்து பண்ணேன். ஸோ எல்லா கன்வர்ஷன் எல்லாமே சேர்த்தே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து $22,000 மட்டும்தான் வந்து பே பண்ணேன். இந்தியாவில் இதோட விலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து 10 டிபியை இந்தியாவில் வந்து $21,000, 16 டிபி வந்து இந்தியாவில் $36,000. ஆமாங்க, யூஎஸ்ல வந்து $22,000, இந்தியாவில் வந்து $36,000. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $15,000 வித்தியாசம் வந்து இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, யாராவது யூஎஸ்லேருந்து வராங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா 100% யூஎஸ்லேருந்து வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஐடியா. நிறைய காசு வந்து சேவ் பண்ணுவீங்க. ஸோ இது இல்லாமல் இந்த ஹார்ட் டிஸ்கை பற்றி உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் கேள்வி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இதற்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட் மறக்காமல் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.